ஹாய் வீவர்ஸ், கெலக்சிகள் எவ்வாறு உருவாகின என்ற இதுவரை காலமும் நம்பப்பட்டு வந்த கருத்தை முற்றுமுழுதாக கேள்விக்குறியாக்குவதாக அமைந்துள்ளது ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியினால் அண்மையில் நிகழ்த்தப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு. அதுதான் மிகப்பெரிய ரெட் மான்ஸ்டர் என கூறப்படும் கெலக்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். அதாவது ரெட் மான்ஸ்டர் என்று இந்த கெலக்சிகளுக்கு ஒரு நிக்நேம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம், இந்த கெலக்சிகள் சிவப்பு நிறத்தில் மிக பெரியதாக, அதாவது எமது மில்கிவேயின் அளவு மிக பெரிய கெலக்சிக்களாக தோற்றம் அளிப்பவை. இந்த ஒவ்வொரு கெலக்சிகளும் சுமார் எமது சூரியன் மாதிரி 100 பில்லியன் மடங்கு மிக பெரியதாகவும் ஏறத்தாழ எமது மில்கிவே கெலக்சியின் அளவு உடையதாகவும் காணப்பட்டுள்ளன. ஆனால் எப்போது என்றால் எமது யூனிவர்ஸ் தோன்றி சுமார் 12.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது எமது யூனிவர்ஸ் தோன்றி சுமார் 1 பில்லியன் ஆண்டுகள் கடந்த பின்னர் இந்த கெலக்சிகள் காணப்பட்டுள்ளன. இவ்வாறு பெரிய, அதாவது இதுவரை நம்பப்பட்ட வந்த கருத்துப்படி பிக் பேங் என்பது சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்தது. ஆரம்பத்தில் சிறியதான பொருட்கள், சிறிய கெலக்சிகள், சிறிய நட்சத்திரங்கள் பின்னர் பெரியவையாக வளர்ந்தன என்பதுதான் சாதாரணமாக கெலக்சிகளின் இவல்யூஷன் என்று இதுவரை காலமும் நம்பப்பட்டு வந்த கொள்கையாகும். ஆனால் இந்த ஜேம்ஸ் வெப் கண்டுபிடித்துள்ள இந்த ரெட் மான்ஸ்டர் எனப்படும் மிகப்பெரிய மில்கிவே அளவான கெலக்சிகள் சுமார் 12.8 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளன. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த யூனிவர்ஸ் தோன்றி 1 பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு பின்னர் இந்த இவ்வாறான பெரிய கெலக்சிகள் காணப்பட்டுள்ளன. ஆனால் அவ்வாறு காணப்பட முடியாது சாதாரணமாக இதுவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கருத்துக்களின் படி என்பது விஞ்ஞானிகளின் வாதமாகும். யூகேயினை, இங்கிலாந்தினை சேர்ந்த விஞ்ஞானிகள் இது தொடர்பான நீண்ட ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் மற்றும் ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டி, அத்துடன் சிலி நாட்டு அட்டகமா பாலைவனத்தில் காணப்படும் எல்மா எனப்படும் பூமியை பேஸ் ஆன அந்த தொலைக்காட்டி, இந்த 2 தொலைக்காட்டிகளையும் பயன்படுத்தி தொடர்ந்தும் இது குறித்து இந்த யூகே விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த கண்டுபிடிப்பானது, இந்த ரெட் மான்ஸ்டர் கெலக்சிகளின் கண்டுபிடிப்பானது இந்த பிரபஞ்சம் சிறியதாக இருந்து பெரியதாக வளர்ந்தது என்று இதுவரை காலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிக் பேங் கொள்கைக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக காணப்படுகின்றது. மேலும் இந்த மிகப்பெரிய கெலக்சிகள், அதாவது இது மில்கிவே அளவான கெலக்சிகள், இப்பொழுது என்றால் அது மில்கிவே அளவாக இருப்பது சாதாரணமாக ஒன்று. ஆனால் சுமார் இந்த பிக் பேங் நிகழ்ந்து 1 பில்லியன் ஆண்டுகள் கழித்த பின்னரும் இந்த மில்கிவே அளவு கெலக்சிகள் காணப்பட்டுள்ளன என்பது ஆச்சரியமாகும். அது அவ்வாறு இருக்க முடியாது. இப்பொழுது நாம் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ள வானவியல் கொள்கைகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில். எனவே இந்த ஜேம்ஸ் வெப் என்பது தொடர்ந்தும் இந்த பிக் பேங் என்பதை கேள்விக்குறியாக்கி கொண்டுதான் இருக்கின்றது. ஆரம்பத்திலேயே, பிரபஞ்சத்தின் ஆரம்பத்திலேயே மிகப்பெரியதான நட்சத்திரங்களும் கெலக்சிகளும் காணப்பட்டன என்ற ஒரு எவிடன்ஸ் தான் இந்த மிகப்பெரிய ரெட் மான்ஸ்டர் கெலக்சிகளின் கண்டுபிடிப்பு ஆகும். ஆகவே இன்றைய வீடியோவின் ஊடாக நாம் ரெட் மான்ஸ்டர் எனப்படும் மிகப்பெரிய கெலக்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டவை குறித்தும் அது குறித்த மேலதிக ஆய்வுகள் மேற்கொண்டு வருவது குறித்தும் நாம் பார்த்தோம். இது மாதிரியான ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டி குறித்த மற்றும் வானவியல் குறித்த மிகவும் அற்புதமான தகவல்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.